பாஜக குறிப்பாக நயினார் நாகேந்திரன் கூட்டணி கட்சிகளிடையே பாரபட்சத்தை காண்பிக்கிறார், அது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை என்ற விமர்சனத்தை திரு டிடிவி முன்வைக்கிறார். உங்க பார்வை என்ன? நயினார் அவர்கள் இந்த என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாக்க அதுல இரண்டாவது முக்கிய கட்சியாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கார். அவரை பொறுத்தவரைக்கும் அவராக சுயமாக ஒரு சில டெசிஷன்ஸை எதையும் எடுக்க முடியாது டக்குன்னு. ஏன்னா இப்போ இந்த கூட்டணிக்கு தலைமை வகிப்பது அப்படின்னு சொல்லும்போது திரு எடப்பாடி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக. சரி, அப்படின்னு இருக்கும்போது இவரால் சட்டுன்னு மற்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய தினகரன் அவர்களோ இல்லை மற்றவர்களோ கூப்பிட்டு கேட்குறாங்க அப்படின்னா சட்டுன்னு அவரால் பதில் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது அதுவே ஏன் அந்த ப்ரெஷரை சீக்கிரமாக மவுண்ட் பண்ண முடியல, ஏன் தங்களை எல்லாம் அந்த ஒரு ஃபோல்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க, அதுக்கு பாஜக ஒரு ரோல் ப்ளே பண்ணணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பு இங்கே இம்மீடியட்டாக நடக்காததுனால ஒரு கசப்புத்தன்மை ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அப்படியான ஒரு எதிர்பார்ப்பு அண்ணாமலை தலைவராக இருந்த போது நடந்தது, ஆனா இப்போ நடக்கல அப்படின்ற அந்த ஒப்பீட்டோட விமர்சனத்தை முன்வைக்கிறார். இல்லைங்க, அதாவது கடந்து போன விஷயத்தை பத்தி நம்ம சொல்றதுங்கிறது அது அந்த சமயத்தில் நடந்தது, இந்த சமயத்தில் இன்னைக்கு நிதர்சனம் என்ன அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இப்போ கடந்த காலத்தில் நடந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களை எதிர்த்து பல விஷயங்களை தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் பேசி கொண்டிருந்தாருங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதனால் இப்போது ரீசண்டாக இவர் தலைவர் ஆயிருக்காரு அப்படிங்கும்போது அவருடைய வியூகங்கள் என்ன அப்படிங்கிறது வெளிப்படையாக நமக்கு யாருக்கும் தெரியாது. யாருது நான் சொல்லுவது இது பாஜகவின் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய. அப்போது அதை ஒருங்கிணைப்பு செய்யணும் அப்படின்னா அவரால் பொறுமையாக தான் செய்ய முடியும். ஏன்னா அவர் போயிட்டு இல்லை நானே அனௌன்ஸ் பண்ணுறேன், எல்லாமே நாங்கள் இப்படி தான் இருக்கும், இவங்க கூட்டணியில் இருப்பாங்க, இவங்க எல்லாம் ஒருங்கிணைஞ்சிருவாங்க அப்படின்னு ஒரு மாநில தலைவருங்க ஒரு தேசிய கட்சியில் ஒரு மாநில தலைவராக அவங்க போய் சட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்துக்கு ஜஸ்ட் பேரலல் லைனில் சொல்கிறேன், திமுக கூட்டணி இருக்குது, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது. காங்கிரஸுங்கிறது ஒரு தேசிய கட்சி. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவுக்கு விஷயங்களை டிக்டேட் பண்ணுறதுக்கோ யார் கூட்டணியில் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கோ காங்கிரஸுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு இது உரிமை இருக்குது இல்லைங்கிறது அதே பேரலல் லைன் தான் இங்கே பாஜகவுக்கு நான் பார்க்குறேன்.